காரியக்குப்பம் பகுதியில் உள்ள கோரமண்டல் தொழிற்சாலையில் இருந்து வாயு கசிவு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் வசித்து வந்த பொதுமக்களுக்கு மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம், கண் எரிச்சல் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டன. இதைத் தொடர்ந்து ஆலையை தற்காலிகமாக மூட தமிழக அரசு உத்தரவிட்டது. இதற்கிடையில் அமோனியா கசிவு விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சரின் தனி செயலாளர் தலைமையில் நேற்று விரிவான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிலையில் எண்ணூர் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இழப்பீடு தொகை தொடர்பாக ஒரு சில நாட்களில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. எப்படி இந்த ஆலையை தற்காலிகமாக மூடுவதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டதோ அதே அடிப்படையில் இந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பகுதி மக்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று நிரந்தரமாக இந்த ஆலையை மூடுவதற்கு முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. கனமழை எச்சரிக்கை மற்றும் தண்டவாளத்தில் மண் சரிவு ஏற்பட்ட காரணத்தால் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர் மழை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட உதகை மலை ரயில் போக்குவரத்து 2 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் துவங்கியது. இதையடுத்து 150க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகையை நோக்கி மலை ரயில் புறப்பட்டது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கும் அவரது மனைவி விசாலாட்சிக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி சார்பில் மூத்த வழக்கறிஞர் EC அகர்வாலாவும், விசாலாட்சி சார்பில் வழக்கறிஞர் புல்கித் தாரேவும் மேல்முறையீட்டு மனுக்களை கடந்த 3ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இந்நிலையில் பொன்முடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற நீதிபதி சதீஷ் சந்திர சர்மா முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இயக்கத்தினர் இடையே தொடங்கிய போரில் ஏமன் நாட்டைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்தனர். அதன் எதிரொலியாக செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகளில் இருந்து வரும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் ஹவுதி படையினரை குறிவைத்து வான்வழி மற்றும் கப்பல் படை மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றன. சென்னை மயிலாப்பூரில் உள்ள கவிக்கோ மன்றத்தில் பேராசிரியர் முகமது அப்துல் காதர் எழுதிய சிங்கப்பெண்ணே பாகம் 2 உயர்கல்வியால் உயர்வும் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் தமிழக தலைமை செயலாளர் இறையன்பு கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் SSLF சிட்டி நிறுவனர் டாக்டர் சக்திவேல், கல்லூரி மாணவர்கள், புத்தக வாசிப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்கி சென்றனர். புத்தகங்கள் வாங்கிய அனைவருக்கும் பேராசிரியர் முகமது அப்துல் காதர் புத்தகங்களில் கையொப்பமிட்டு அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு துறைகளில் சாதித்த பெண்களை மையப்படுத்தி இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளதாகவும், இந்த புத்தகத்தை மற்ற பெண்களும் வாங்கி படிக்கும் பொழுது அவர்களுக்கும் தன்னம்பிக்கை உருவாகும் என தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் செந்தமிழ் நகர் வடக்கு பகுதியில் வசித்து வருபவர் சதீஷ். கட்டிட தொழிலாளியான இவர் சென்னையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவரது மனைவி தனது 2 ஆண் குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் தனது 2 குழந்தைகளையும் ஆஷா கலைஞர் நகர் பகுதியில் உள்ள தனது தாய் வீட்டில் விட்டுவிட்டு வீடு திரும்பிய அவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருத்தணி காவல்துறையினர் ஆஷா உடலை கைப்பற்றி திருத்தணி அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தம்பதிகள் அதிக பணம் கிடைக்கும் என்று நம்பி தனியார் நிதி நிறுவனத்தில் அதிக பணம் முதலீடு செய்ததாகவும் அதில் ஏமாந்ததாகவும், இதனால் தம்பதி இருவருக்கும் இடையே சண்டை வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூரில் பட்டியலினத்தை சேர்ந்த வாலிபரை சாதி மறுப்பு, காதல் திருமணம் செய்த இளம்பெண் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதாக புகாரில் கவனக்குறைவாக செயல்பட்ட பல்லடம் காவல் ஆய்வாளர் முருகையா பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் தொடர்புடைய குற்றவாளிகள் மற்றும் உதவி ஆய்வாளர் உட்பட 5 பேர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் சண்முகம் தலைமையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மேலும் பட்டியலின வாலிபருக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்றும் விரைவில் பல்வேறு அமைப்புகளை திரட்டி மாபெரும் கண்டன போராட்டம் நடத்த இருப்பதாகவும் விசிகவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கிளண்டேல் எஸ்டேட் பகுதியில் கடந்த 2 நாட்களாக முகாமிட்டிருந்த காட்டு யானைகளை வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையில் வனத்துறையினர் விரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு யானையை மேட்டுப்பாளையம் வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் ஈடுபட்ட பொழுது யானை விரட்டியதில் வேட்டை தடுப்பு காவலர் லோகேஸ்வரன் என்பவர் படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு லோகேஸ்வரனை வனத்துறை வாகனம் மூலம் அழைத்து சென்றுள்ளனர். மேலும் அவருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டதால் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. பெருங்களத்தூர் அருகே இரும்புலியூர் செல்லும் பொழுது முன்னால் சென்ற காரை பின்னால் வந்த டெம்போ வேன் மோதியதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த கார் ஓட்டுநர் சாலையில் காரை நிறுத்திவிட்டு இறங்கி வேன் ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது வேனில் வந்தவருக்கும் கார் ஓட்டுநருக்கும் கைகலப்பாக மாறியது. இந்த நிலையில் சாலையில் நடந்த சண்டையை பார்த்த இரும்புலியூர் மார்க்கெட் பகுதியில் இருந்த நபர்கள் ஒன்று சேர்ந்து கார் ஓட்டுநரை தாக்கியுள்ளனர். இதை பார்த்த காரில் வந்த உறவினர்கள் மற்றும் கார் ஓட்டுநரின் மனைவி ஆகியோர் போராடி மீட்டு காரில் ஏற்றினர். இந்த நிலையில் தாக்குதலுக்குள்ளான வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.